மெய்டே 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 இந்த வார்த்தை தான் இப்ப அதிகமா சமூக வலைத்தளங்கள்ல பேசப்படுகிறது. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, நேற்றைய தினம் அகமதாபாத்தில் இடம்பெற்ற விமான விபத்து. இதில் பயணம் செய்த 242 பேரில் 241 பேர் உயிரிழந்திருக்கிறதாக உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க. ஒருவர் அதிர்ஷ்டவசமா உயிர் தப்பி இருக்கிறார். இந்த விமானம் விமான நிலையத்திலிருந்து எழும்பி தொடர்ச்சியாக மேல பறக்க முடியாமல், விமானியால் அந்த விமானத்தை தொடர்ச்சியாக ஏத்த முடியாததன் காரணமாக அவர் அதை அவசரமாக தரையிறக்கிறதுக்கு முயற்சி செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லித்தான் அந்த விமானத்தினுடைய போக்க பார்த்து பல விமானிகள், முன்னாள் விமானிகள், கேப்டன்கள் சொல்றாங்க. ஏனென்றால் விமானம் இறங்க வேண்டுமாக இருந்தால் அவர்களினுடைய அந்த லிவர் கீழ் நோக்கி இருக்க வேண்டும். எனவே விமானி அதை கட்டாயமாக கீழிறக்கிறதுக்கு தான் முயற்சி செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி விமானிகள் சொல்றாங்க. இது எப்படி இருந்தாலும் அவசரமாக தரையிறக்கிறதுக்கு ஒரு ஒரு தரை இல்லாததன் காரணமாக அங்கே ஒரு குடியிருப்பு பகுதியில போய் மோதி இருக்கிறது. அது ஒரு மாணவர்களினுடைய, மருத்துவ மாணவர்களினுடைய ஒரு ஹாஸ்டல். அங்கேதான் போய் மோதி இருக்கிறது. இதன் பின்புதான் அது வெடித்து சிதறி இருக்கிறது அப்படின்றது செய்தி. இதில் இன்னொரு விஷயம் சொல்லப்படுகிறது. கட்டுப்பாட்டு அறைக்கு விமானி மேடே என்கின்ற அந்த குறியீட்டு வசனத்தை அறிவித்தார் அப்படின்னு சொல்லி. இது என்ன மேடே அப்படின்னு சொல்லி பார்த்தா, மேடே என்று சொல்லப்படுகின்ற வார்த்தை ஒரு விமானியிடம் இருந்தோ அல்லாவிட்டால் ஒரு கப்பல் கேப்டனிடம் இருந்தோ வருகிறது என்று சொன்னா அந்த கட்டுப்பாட்டு அறை உடனடியாக அலர்ட் ஆயிடும். வேற மற்ற வேலை எல்லாத்தையும் ஒரு புறமா வச்சுட்டு யார் மேடே அப்படின்னு சொல்லி அறிவிச்சாங்களோ அந்த விமானம் அல்லாவிட்டால் அந்த கப்பலை நோக்கித்தான் அனைவருடைய கவனமும் திரும்பும். ஏனென்றால் மேடே அப்படின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்துறாங்கன்னு சொன்னா அந்த விமானத்துக்கு ஆபத்து, அது சில நிமிடங்களில் வெடிக்க போகிறது, அல்லாவிட்டால் விபத்துக்குள்ளாக போகிறது, அந்த விமானியினுடைய கையில் அந்த விமானம் இல்லை, கட்டுப்பாட்டை இழந்து விட்டது என்று அர்த்தம். எனவே இந்த விமானம் எழும்பி ஒரு 2 நிமிடங்களுக்குள்ளேயே விமானி மேடே 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 அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறார். உடனடியாக அது தரையிறக்கிறதுக்கு முயற்சி செய்யப்பட்டிருக்கிறதுன்னு சொல்றாங்க. இந்த மேடே அப்படின்ற வார்த்தை எப்படி வந்தது, எப்ப வந்தது என்று பார்த்தால் 1920ஆம் ஆண்டு லண்டன்ல இருக்கக்கூடிய ஒரு விமான நிலைய அதிகாரி தான் இதை முதலில் பயன்படுத்தியதா சொல்றாங்க. மெய்டே அப்படின்றது மைடே அப்படின்ற ஒரு பிரெஞ்சு வார்த்தையினுடைய தழுவல் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த காலத்திலே எல்லாம் அதிகமாக இந்த விமான கட்டுப்பாட்டு சேவைகளில் பிரெஞ்சு மொழி பயன்படுத்தப்பட்டு கொண்டிருந்திருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் அதை இலகுபடுத்துகின்ற வகையில் அந்த அதிகாரி மேடே அப்படின்ற வார்த்தையை அறிமுகப்படுத்தி இருக்கிறார். அதுக்கு பிறகு 1927ஆம் ஆண்டிலிருந்து இது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வசனமாக அல்லாவிட்டால் சொல்லாக சொல்லப்பட்டது. இந்த மேடே அப்படின்றதை ஒரு விமானியோ ஒரு கேப்டனோ அறிவிக்கிறாங்கன்னு சொன்னா ஒரு தரம் மட்டும் மேடே அப்படின்னு சொல்லிடக்கூடாது. காரணம் என்னன்னா, அவங்க ஒரு தரம் சொல்லுகின்ற நேரத்தில் அது சரியான முறையில் கட்டுப்பாட்டு அறைக்கு சேராமல் இருக்கலாம், சில சிக்னல் பிரச்சனை இருக்கலாம், ஒலித்தெளிவு இல்லாமல் இருக்கலாம். அதனால மேடே ஒரு விஷயத்தை அறிவிக்கிறாங்கன்னு சொன்னா அது 3 முறை கட்டாயமாக சொல்லப்பட வேண்டும். மேடே 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 அப்படின்னு சொல்லப்பட வேண்டும் அப்படின்றது ஒரு விதியாக இருக்கிறது. நிறைய திரைப்படங்கள்ல நாங்க இதை பார்த்திருப்போம். ஒரு விமானம் கிராஷ் ஆக போகிறது அப்படின்னு சொன்னா இந்த விமானி மேடே 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 அப்படின்னு சொல்லி அறிவிப்பாங்க. இதுதான் இந்த மேடேக்குரிய பின்புலம் அப்படின்றது முக்கியமான விஷயமாக அமைஞ்சிருக்கு.